வணக்கம். என் வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க. இல்லன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்னா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோல என்னோட டே 2 ஆஃப் மை ஃபெப்ரவரி ரீசெட்ட தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாசத்துல இருக்க 28 நாளுமே எப்படின்னா நான் ஹெல்த் வைஸையும் சரி, இல்ல மென்டல் வைஸையும் சரி, ஐ மீன் என்னோட மைண்ட் வைஸும் சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை குடுத்து, எந்த விஷயத்துலயும் நான் என்னையும் இழக்கக்கூடாது. என்னோட இன்னர் செல்ஃப், என்னோட ஹெல்த் எதையுமே இழக்கக்கூடாது அப்படின்றத நான் என்னோட இம்பார்ட்டன்ட் கோலாக வச்சுருக்கேன். மேபி இது நான் பேசும்போது ஒரு மாதிரி என்ன ரஃப்பாக, ஏன்னா இவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்குன்னு ஒரு சில 8 பாயிண்ட்ஸ் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, இதை ரெகுலராக நீ முடிக்கணும், அப்போ தான் உனக்கு முடி கொட்டாது, அப்போ தான் உனக்கு பீரியட்ஸ் வரும், அப்போ தான் உன்னோட ஹெல்த் நல்லாயிருக்கும், அப்போ தான் நீ கொஞ்சமாச்சு உன்னோட கனவை நோக்கி போவ அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி, லைக் இவ்வளோ நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். இது ஒன்று நான் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியும்ல, அப்போ நான் இந்த மாதம் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் இதையே கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேலஞ்ச். அண்ட் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வராது, அப்படி இந்த மாதிரி இருக்கவங்க மேபி தான் இந்த வீடியோவை பார்க்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் என்னோட PCOS ரீசெட் தான் இது. அப்படின்ற போது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஹேர் பேக் டே. ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஆயில் வச்சுட்டோம், நல்லா ஆயில் வச்சாச்சா. ஸோ அதனால் போயிட்டு ஹேர் பேக்கு தேவையான இலை, பூ இதெல்லாத்தையும் பறிச்சுட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையுமே நான் சொல்கிறேன். இதெல்லாத்தையும் பறிச்சுட்டு அதில் நல்லா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். அப்பாடி, குளிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு குளிக்கவே ஒரு 30 நிமிஷம் கூட ஆகியிருக்கும். நான் ஒரு மணிக்கு போயிருப்பேனா, லைக் 1:30 வரைக்கும் ஆயிடுச்சு குளிக்கவே. இப்போ எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, காலையில இருந்து அவங்களுக்கு குளிச்சணும். இது என்னோட 2வது குளியல். நிறைய தண்ணி ஊத்தி அலசணும், இல்லைன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போவாது. ஸ்மெல் பண்ணாலே அந்த செம்பருத்தி அப்புறம் வேப்பிலை இதோட ஸ்மெல்லாம் தெரியும். நான் என்ன போட்டேன்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் பூ அந்த பெரிய அடுக்கு செம்பருத்தி இருக்கும்ல அந்த பூ, அண்ட் துளசி, அதுக்கப்புறம் வேப்பிலை, இந்த 4 தான் போட்டேன். வேப்பிலை நான் எதுக்கு போட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வேப்பிலை போட்டேன். மற்றபடி மீதி எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். எனக்கு வீடியோல தெரியுதுங்களா, வீடியோல காட்ட முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் அது நம்ம ஆற வச்சு சிக்கு எடுத்தோம்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உதிர்ந்துரும். இங்க என்ன அர்த்தம், இன்னைக்கான பிளானர் எழுத போறோம்னு அர்த்தம். அண்ட் இன்னொருத்தவங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது என் தம்பி அந்த ரிங் போட்டு, லைக் காசு பே பண்ணி ரிங் போடுவோம், அந்த ரிங்குள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி 20 rupees கட்டி இதை எடுத்துட்டு வந்தானா. அது வேற நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்ணு பின்னாடி திடீர்னு நம்ம வீட்டுல ஒர்க் பண்ணும் போது தனியா தான் இருப்பேன். ஏன்னா எல்லாரும் காலைல நான் கடையில இருந்து வந்தப்பறம் நான் தனியா தானே திடீர்னு பின்னாடி கண்ணு முட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவன் தான் அப்படின்ட்டு. கண்ணு திறந்து பார்த்தா இது, அதுக்கப்புறம் ஒரு கீ செயின், அதுக்கப்புறம் இன்னொரு ஹேர் கிரீம், இது 3 எடுத்துட்டு வந்திருந்தான். ஸோ இவன் புதுசா நம்மளோட ஃபேமிலிக்கு வந்திருக்கான். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பென்ஸ்லாம் வாங்கினா என்ன ஒரு கஷ்டமா இருக்கும்னா, இதுக்குள்ள எவ்வளோ இங்க் இருக்குன்னு தெரியாது, இது காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த மாதிரி தான் கஷ்டம் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் பென்ஸ்லாம் அவ்வளோவா வாங்கி வச்சாலும் அழகுக்காக வச்சு பண்ணி தவிர யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க இந்த மாதிரி பென்ஸ்லாம் வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இது தோணி இருக்கும், இல்லைன்னா இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கான டெய்லி ஷெட்யூல் சட்டுன்னு எழுதுறோம். ஓகேங்களா, 15 minutes ஓ, இது ஒரு மாதிரி ஜெல் பென் மாதிரி எழுதுது. நோ இங்க் பென் மாதிரி எழுதுது. 15 minutes வாக்கிங், 20 minutes இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மீல் ஒரு 12க்கு லைம் வாட்டரால பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் லைம் வாட்டர் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு மற்ற வேலை பார்க்கலாம்.
அண்ட் உங்களுக்கு வந்து நேத்து நான் ஒர்க் அவுட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல அந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஏதாவது சொன்னாதான் எனக்கு வந்து பிகாஸ் எனக்கு புரியுற மாதிரி நான் போட்டாலுமே உங்களுக்கு அது புரியணும்ல. ஸோ அந்த ஒர்க் அவுட் வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா பிடிச்சுதா அப்படின்னு சொல்லுங்க. மீதி என்ன இருக்கு? இது ஃபுல்லா என்னோட பிளானர். ஸோ இது ஃபுல்லா என்னோட பிளானர். இங்க வந்து என்னோட டு டூ லிஸ்ட் இருக்கும். இங்க வந்து நான் டெய்லி ஷெட்யூல்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை எப்படி பண்ணிருக்கேன்னா, இது ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நான் இங்க எழுதுவேன். அடுத்த நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நான் இங்க எழுதுவேன். ஃபெப் 1க்கானது இங்க இருக்கு, ஃபெப் 2க்கானது இங்க இருக்கு. மேபி இந்த வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே நான் இன்னைக்கு நிறைய ஓவர் திங்க் பண்ணேன். அது ஏன்னு தெரியல. நான் எந்த அளவுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுறது இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும். அதே மாதிரி என்னோட செகண்ட் சைடையும் காட்டணும்ல. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே நான் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் ஒரு 2-3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண முடியல. நான் இன்னைக்கு பண்ணது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன், இதனால் இதை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவே. ஆனால் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆகிட்டேன். அது எனக்கு என்னன்னு தெரியல. சம்வேர் எனக்கு வந்து ஒரு சில டைம்ஸ் இருக்கும்ல, நமக்கு வந்து நம்ம மைண்டில் ஒரு விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை எனக்கு வந்து இன்னைக்கு நடந்தது ரொம்ப ஒரு சின்னதான ஒரு விஷயம்தான். அதை நான் அவ்வளோ பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஆனால் எனக்கே தெரியாமல் அது சம்திங் என்னை எமோஷ்னலாக ரிலேட் ஆகிட்டு நான் இன்னைக்கு நானாகவே இல்லை. இன்னைக்கு வந்து என்னோட இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு இந்த மாதம் வந்து என்னோட பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துடும், அதனால நான் டயட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னன்னா இங்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ஒரு 2 அடுக்கு செம்பருத்தி கேட்டிருந்தாங்க சாமி போட்டோக்கெல்லாம் வைக்கிறதுக்காக. அதனால இப்ப குளிக்கிறதுக்கு முன்னாடி பறிக்க கூடாதுல்ல. எனக்கு வந்து நார்மலாவே வந்து நிறைய பூ இருந்தாலும் நமக்கு தேவையானது மட்டும் தான் நான் பறிப்பேன். மத்தபடி அந்த செடியிலேயே அந்த பூ இருந்தாதான் அது அழகா இருக்கும். ரோஸா இருந்தாலுமே அந்த செடியிலேயே அந்த பூ இருந்தாதான் அழகா இருக்குமா. அதனால நான் இப்ப வந்து அவங்க 2 கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 5 அடுக்கு செம்பருத்தி மட்டும் பறிச்சிருக்கேன். மீதி வந்து செடியிலே இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு என் கண்ணுக்கு வந்து ஒரு 7-8 பூ வந்து நான் செடியிலே விட்டுருப்பேன். ஜஸ்ட் இந்த ஒரு 5 பூ மட்டும் நான் பறிச்சுட்டேன். வந்து அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். நான் ஒண்ணு தேட போனா அது ஒண்ணு கிடைக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிப்பர் பாட்டில் இருக்கும்ல, அது வந்து தேடிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு வந்து அந்த கஷாயம் குடிக்கிற டம்ளர் கிடைச்சது. சரி இப்ப கோகனட் ஆயில் வந்து தேட போலாம், கோகனட் ஆயில் எடுக்க போலான்னு பார்த்தா எப்பவுமே இருக்கிற இடத்துல இல்ல. அதனால நான் வந்து சரி கோகனட் ஆயில் தேடலான்னு பார்த்தா இப்ப எனக்கு அந்த சிப்பர் பாட்டில் கிடைக்குது. இன்னும் ஒரு 11:30 மணி இருக்கும். இப்ப வந்து நான் ஃபாஸ்ட் பிரேக் பண்ண போறேன். அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு கோட் செட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்துச்சு. ஜாலி. அந்த கோட் செட் வந்து இதுதான் அது. நான் உங்களுக்கு வந்து இத போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்புறமா. நான் என்ன பண்ணுவேன், எங்க பக்கத்து வீட்ல நம்ம வீட்ல வந்து கோவா செடி இருக்கு. ஆனா அது வந்து பிங்க் கோவா தரும். பக்கத்து வீட்ல வந்து அந்த உள்ள வந்து ஒயிட் கலர்ல இருக்கும்ல, அந்த கோவா தரும். அவங்க வீட்ல நாங்க வந்து ஐஸ் கட்டி வைக்க போவோமா, அப்பெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு கோவா சுட்டுட்டு வந்துருவேன். அது வந்து நிறைய கோவா இருக்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. இப்ப வந்து நான் இப்ப வந்து போனோன்னே, நீ தானே 2 வாட்டி அந்த பெரிய அது செம்ம பெருசா இருந்துச்சு. நான் வீடியோல காமிச்சிருக்கேனா என்னன்னு தெரியல. வீடியோல காமிச்சா அந்த ஆண்டி பாத்துருவாங்கன்னு காமிச்சிருக்க மாட்டேன். செம்ம பெரிய கோவா, செம்ம டேஸ்டா இருக்கும். 2த்தையும் சாப்பிட்டேனா, ஆனா அவங்க வந்து அவங்க பையனுக்கு கொடுக்க எடுத்து வச்சிருக்காங்க போல. பையன் இந்த சென்ஸ் அவரும் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அவங்க நம்ம வீட்ல வந்து 2 கோவா வந்து பெருசா காய்ச்சிருக்கு. அதை எடுத்து போய் கொடுக்க போறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லை அப்படின்ற போது நான் ஃபாலோ பண்ணது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஓகே, இந்த நாள் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது ஃபைன் தான். உன்னை உன் பாடியை நீ எப்படி ட்ரீட் பண்ண போகிற அப்படின்னு யோசிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படி சேர்ற சாமான்லாம் உடனே நான் கழுவி அப்படியே ட்ரை பண்ண வச்சிருவேன். நான் சொல்லிட்டு ஈவினிங் ஏதாவது ஒண்ணு நான் குடிக்கணும்னாலும் அது யூஸ் ஆகும். மற்றபடி என்னால எங்க வீட்டுல நிறைய சாமான் செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்ப நான் யூஸ் பண்ணனா இதை வந்து ரின்ஸ் பண்றோம். அப்படியே இதை கொஞ்சம் சோப் போட்டு ரின்ஸ் பண்ணி காய வச்சிருவேன்.
இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஃபர்ஸ்ட் மீலு. நெறைய கீரை பொரியல், 2 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 பீஸ் வந்து கோகனட் எடுத்துக்கினேன். அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து நான் ஊற வைக்க மறந்ததுனால, அப்படியே ஒரு 6 ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்துக்கினேன். ஸோ அப்பாடி! இப்ப வந்து ஒரு 5:30 இருக்கும். நான் இப்பவே என்னோட செகண்ட் மீல் சாப்பிட்டுட்டேன். என்னோட செகண்ட் மீல்க்கு வந்து நான் 2 தோசை எடுத்துக்கினேன். எனக்கு வந்து நான் ஒரு 12 மணிக்கு தான் நான் சாப்பிட்டுருப்பேன். என்னன்னு தெரியல. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா பசிச்சுச்சா, அதனால நான் என்ன பண்ணேன், இந்த இட்லி பொடி இருக்கும்ல, தோசை மாவு கலந்து இட்லி பொடி வந்து நான் இட்லில பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால தோசை மாவு கலந்துட்டு ஒரு தோசை போட்டுட்டு ஃபுல்லா இட்லி பொடி தூவிட்டு ஒரு தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தோசை வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணேன், இந்த முருங்கைக்கீரையை வந்து பொடிசா கட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதை வந்து தோசை மேல தூவி சாப்பிட்டேன். நான் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும்ன்றதையே நான் எப்படி மறந்தனே எனக்கு தெரியல. பட் நான் வந்து இப்ப 2 தோசை சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இப்ப வந்து ஃபேஸ் பேக் போட போறோம். கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம், இந்த சந்தனம், அப்புறம் வேற என்ன, சந்தனம் கரைப்பேன், இது கரைப்பேனா. ஒரு வாட்டி கூட நான் பெர்ஃபெக்டா தேவையான தண்ணிய வந்து ஊத்தவே மாட்டேன். எப்பவுமே வந்து அதிகமா ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான். அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியில வந்து கலக்குவேன். சந்தனம் கலக்குறவங்களுக்கு இருந்தா தெரியும். ஒரு சிலர் வந்து சந்தனம் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து அந்த பில்ல சந்தனம் இருக்கும்ல, அதை வந்து பவுடர் பண்ணி கலக்கி எல்லாரும் எங்க வீட்டுல வைப்போம்ல. சோ அதான் அந்த சந்தனம் கலக்கிறதுக்கு வந்து நான் எப்பெல்லாம் தண்ணி ஊத்துறனோ அப்பெல்லாம் எக்ஸ்ட்ராவா தான் தண்ணி ஊத்துவேன். இப்போ வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சுன்னு பவுடர் போட்டேன், கஸ்தூரி மஞ்சள் போட்டேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சுன்னு இப்ப திருப்பியும் தண்ணி ஊத்துனேன். ஓகே, குவிக்கா இன்னைக்கான என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் புதுசா ஆப் ஒர்க் ட்ரை பண்ணேன். ஆப் ஒர்க் ட்ரை பண்ணி நாளையில இருந்து அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து சொல்றேன். அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாவே இருந்தேன். எனக்கு வந்து என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆப்சென்ட் மைண்டடாவே இருந்ததுனால என்னால டயட் வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேனான்னு கேட்டா, டயட் வந்து ஓரளவுக்கு சாப்பிடறத வந்து நான் கரெக்டா சாப்பிட்டுருப்பேன். அண்ட் வாட்டர் வந்து இது வரைக்கும் 2 லிட்டர் குடிச்சிருக்கேன். பிளஸ் அவ்வளவுதான். மத்தபடி படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து யோலோ அப்படின்னு ஒரு லைப்ரரி இந்த சென்ஸ் உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு லைக் என்னோட ஒர்க் ரிலேட்டடா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அதை நான் லைப்ரரியில இருந்து இன்ஸ்டால் பண்ணும். சோ யோலோ அப்படின்ற ஒரு ஏஎம்எல் லைப்ரரிய வந்து என் சீனியர் வந்து படிக்க சொன்னார். சோ அதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கு. சோ அந்த டேண்ட்ரஃப்க்கு எது ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த ஹேர்ல ரிலேட்டடா இருக்காங்கல்ல, ஹேர் கட் பண்றவங்க, கொஞ்சம் ஹேர் எல்லாம் நல்லா பாத்துப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். பிளஸ் நான் வந்து என்கொயரும் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி டேண்ட்ரஃப் போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பிளஸ் சாட்ஜிபிடி இருக்கான், அப்புறம் ஜெமினி இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் வந்து போய் கேட்டிருக்கேன். யூடியூப்லயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏதாவது ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ஸ்கின் டாக்டருக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கின் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நவம்பர் சீசன்ல வந்து இப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதனால நான் வந்து விட்டுட்டேன். இப்ப என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நெத்தில எல்லாம் வந்து எனக்கு வந்து டாட் 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 இந்த சென்ஸ் லைக் அது பிம்பிளா இல்ல ஓப்பனா, லைக் கொப்பளம் வந்து அது ஓப்பன் ஆகி எனக்கு ப்ராப்பரா எனக்கு தெரியல, பிம்பிளா போரா என்னன்னு தெரியல. நெத்தில எல்லாம் வந்து டாட் டாட் டாட்டா இருந்துச்சா. சோ அதனால நான் அதையும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இவ்வளத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அப்புறம் உடனே காஸ்டியூம் சேஞ்சான்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தேன்ல, தண்ணி வந்து பிடிக்க போகும்போது அந்த தண்ணி வந்து கட் ஆயிடுச்சு, பழுப்பு கட் ஆயிடுச்சு. அத வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன்னு போகும்போது எனக்கு தண்ணி தான் மேல அடிச்சிச்சு. அப்புறம் ஒர்க் அவுட்ல அதுவும் சேர்த்துக்கலாம்.
அம்மா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் துவச்சி அலசி காய போட்டிருக்கேன். எப்பவுமே என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்து துவச்சி அலசி காய போடுற பழக்கம்லாம் இல்லை. பர்டிகுலரா என்னோட ட்ரெஸ்ஸஸ்ன்ட்டு மோஸ்ட்லி எங்க அம்மா துவைப்பாங்க, இல்லைன்னா வாஷிங் மிஷின் துவைக்கும். இன்னைக்கு வந்து என் கிளாத்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து துவச்சி நானே அலசி வாஷிங் மிஷின்ல போடாம துவச்சி அலசி காய போட்டிருக்கேன். அது காஞ்சிட்டு இருக்கு. பிளஸ் கொஞ்சம் க்ளோத்ஸும் நான் இன்னைக்கு வந்து அலசினேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஒர்க் அவுட்னு சொல்ல முடியாது. பிளஸ் இதெல்லாம் கூட என்னோட பாடி மூவ்மெண்ட் தான். அவ்வளவுதான். ஃபேஸ் பேக் போட்டாச்சு. நான் இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளானர்ல வந்து இன்னைக்கு என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த நாளுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே கடன்னு நம்ம வந்து பிளானரை வந்து முடிச்சிடலாம். கடன்னு பண்ண போறோம். ஸோ 5 AM எழுந்திருக்கேன், 15 minutes வாக்கிங் போயிருக்கேன், 20 minutes ஆப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பேக் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பண்ணியிருக்கேன். 4 லிட்டர் தண்ணியில வந்து இது வரைக்கும் நான் ஒரு 3 லிட்டர் காலி பண்ணியிருப்பேன். மீதி 1 லிட்டர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பர்ஃபெக்ட் மீல் எடுத்திருக்கேன். ஜென்ஏ பத்தி படிச்சிருக்கேன். தென் வந்து இன்னைக்கு வந்து அந்த சொல்லியிருந்தேன்ல அந்த டேண்ட்ரஃப் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து டேண்ட்ரஃப் எனக்கு இருக்குல்ல, ஸோ அதனால எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஞ்சம் டவுட்ஸ் மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் என்னன்னா, உங்களோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைமிங் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என்னோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைம் வந்து எதர் 11 to 6 இருப்பேன், இல்லைன்னா 12 to 7 அந்த மாதிரி அந்த 6-7 ஹார்ஸ்க்குள்ள நான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்பேன். மீதி எல்லாமே ஃபாஸ்டிங் தான். அப்புறம் வந்து என்னோட வெயிட் கேட்டிருந்தீங்க. நான் மார்னிங் பார்க்கும்போது 67.5 அப்படி இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ இந்த 2 இக்குவேஷன் ஆயில் குடிக்கிறேன், கோகோனட் ஆயில். அதுக்கப்புறம் 5K ஹேர் கேர் கஷாயம். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டில் சம்வேர் பாக்குறவங்களுக்கு வந்து கேட்கறதுனால நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி லைக் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா, ஒர்க் அவுட் பண்ணதா நிறுத்தினா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கா அப்படின்ற போது அதுக்கு நான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒர்க் அவுட் பண்றதை நிறுத்திட்டு நம்ம கண்ணாப்பிடான்னு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு பீரியட்ஸ் வராது. ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இன்னும் வேர்சனா சாப்பிட்டு அது வர சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொருத்தவங்க டாப் டக்கர் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட யூடியூபோட நேம் தான் இது. ஐ மீன் அவங்க மெசேஜ் பண்ணும்போது எனக்கு இப்படிதான் தெரியும். அவங்களுக்கு வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். பிகாஸ் என்னை நம்பி என்கிட்ட டெய்லி அப்டேட் பண்றீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட அப்டேட்டை மறக்காம கொடுத்துட்டு போங்க. பாய்.